நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம ஒரு போன் நம்பரை கொடுத்து எல்லாம் பனையூருக்கு அலுவலகருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா உடைஞ்சிருச்சு. அன்புமணி ராமதாஸ் பாஜகவுக்கு போறாரா, ஐயா ராமதாஸ் திமுகவுக்கு போனாலும் ஆச்சரியம் இல்ல, எடப்பாடிட்ட போனாலும் ஆச்சரியம் இல்ல. பெட்டியும் அவனுக்கு தேவையான பணமும் தேவை. மன்னியர் சங்கத்துல ராமமூர்த்தி போன்றவர்கள் பகிரங்கமா சொல்றாங்க இது சித்தியால் வந்த பாட்டாளி கட்சி உடைப்பு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அர்த்தங்க, எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய அவமானம். சரஸ்வதி அப்படின்றவங்களை சரி பண்ணிட்டாரு. அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இருக்கிற சண்டை முக்கிறதுக்கு ஆயிட்டு இப்போ அவரே சொல்றாரு அவங்க அன்புமணி ஒய்ஃப பத்திரகாளி. இந்த பத்திரகாளி என்ன பண்ணுது, ராமதாஸ் சொல்றாரு சௌமியாவை